நாமும் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒருமித்து கூடுவதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மில் அநேகர் பலவிதமான பாடுகளின் வழியாய் கடந்து போகிற நேரம். ஆனாலும் தேவன் நம்மை தேவ சமூகத்திலே ஆரோக்கியத்தோடும் தெய்வீகமான ஆர்வத்தோடும் கூட வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக அழைப்பு வந்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை நான் பாக்கியமாய் கருதுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு, அது நடைமுறை வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கவும், இன்னும் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வளர்ந்து முன்னேறவும் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் தாமே நமக்கு இந்த நாளில் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தேவனுடைய வார்த்தை ஓசியான் புத்தகத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். ஓசியா சாப்டர் 13. கடந்த வாரத்திலே நான் ஏற்கனவே 12ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்தோம். ஆகவே 12ஆம் அதிகாரத்திலே நாம் ஆண்டவருடைய அந்த அளவற்ற அவருடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்த்தோம். 11ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்தித்த பொழுது அவருடைய பாசமும் அவருடைய தெய்வீகமான அந்த கருணை, அதையெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறதை பார்த்தோம். தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மையில் அவர் பாசமாய் இருக்கிறார். ஆனாலும் அவருடைய உள்ளம் இன்றைக்கும் குழம்பிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால், அவர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் என்னை கோபப்படுத்துகிறீர்களே, உங்கள் பாவத்தினால், உங்களுடைய துன்மார்க்கத்தினால் இன்னும் என் மனதை வேதனைப்படுத்துகிறீர்களே என்று சொல்லி தவிக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் நல்லவர், அவர் பாசமுள்ளவர், கருணையுள்ளவர் என்ற போதிலும் கூட அவரால் பாவத்தை பொறுத்து கொள்ள முடியாது. பாவத்திற்குள் தண்டனையையும் அவர் அறிவித்துக் கொண்டிருப்பதை இந்த பகுதி மூலமாய் நாம் அறிந்தோம். தேவனுடைய பரிசுத்தத்தை தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அவருடைய திவ்ய சுபாவத்திலே நாம் பங்காளிகளாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே தான் நமக்கு தருகிற பால சிக்ஷைகளின் மூலமாக அவருடைய தெய்வீக பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கத்தக்கதாக அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இஸ்ரேல் மக்களை பொறுத்த மட்டிலும் அல்லது இன்றைய தெய்வ மக்களை பொறுத்த மட்டிலும் தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை நமக்குள் கொடுத்து நம்மை பரிசுத்தர்களாக்குவதற்காக அவர் மேலும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த ஓசியான் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான அடிப்படையான பாடம் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே 12ஆம் அதிகாரத்தை நாம் கடந்த வாரத்திலே முடித்தோம். 14ஆம் வசனம் கடைசியிலே 12 எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான் என்று சொல்லி அந்த பகுதியிலே கோபப்படுத்தப்பட்டதினாலே தேவன் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதை இப்பொழுது 13ஆம் அதிகாரத்திலே நாம் சிந்திக்க போகிறோம். தேவனை கோபப்படுத்தும் பொழுது அது எப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எளிதிலே கோபப்படுத்தக்கூடியவர் அல்ல. You cannot provoke God very easily. தேவனை அப்படி கோபப்படுத்த முடியாது. அவர் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர். அப்படி இருந்தும் கூட தேவன் கோபப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய தாங்க முடியாத தன்மை, அதனாலேதான் அந்த கோபத்தை அவர் காட்டுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா சொல்லும் பொழுது கூட உங்களுடைய நாவும் உங்களுடைய கரத்தின் கிரியைகளும் தேவனுடைய அந்த மகிமையான கண்களுக்கு எரிச்சலை மூட்டுகிறது என்று சொல்லுகிறார். உங்களுடைய நாவும் செய்கைகளும் தேவனுடைய மகிமையான கண்களுக்கு எரிச்சல் மூட்டுகிறது. என்ன அர்த்தம் அது என்று கேட்டால், கண்களை எரிச்சல் மூட்டுவது என்று சொன்னால் புகையை எழுப்புகிறது போல. கண்களுக்குள் புகை வந்தால் எவ்விதமாய் எரிச்சல் தோன்றுமோ, மனுஷனுடைய பாவம் தேவனுடைய மகிமையான கண்களுக்கு எரிச்சலாய் இருக்கிறது என்று பொருள்படுகிறது. ஆகவே தேவனுடைய கோபத்தை நாம் சந்திக்க சில சமயத்தில் நாம் சில அனுமதிக்கப்படுவோம். அது பயங்கரமான முடிவுகளை கொண்டு வரும் என்பதுதான் இந்த 13ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்ல போகிறார். 13ஆம் அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பாக அதை சொல்ல வேண்டுமானால் 13ஆம் அதிகாரத்திலே நாம் அதை இவ்விதமாய் சொல்லிக் கொள்ள முடியும். பனிஷ்மெண்ட் அப்பான் த ப்ரைட் ஹார்ட், அதாவது அகந்தையின் மேல் வருகிற அழிவு என்று சொல்லலாம்.
பெருமையின் மேல் வரும் பேரழிவு என்று சொல்லலாம். காரணம், இந்த 13ஆம் அதிகாரத்திலே எப்ராயிமினுடைய பாவம் அது பெருமை என்ற நிலைமையிலே சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் 13ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான் என்று வாசிக்கிறோம். அதை போல 6ஆம் வசனம், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். 15ஆம் வசனம், இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்திரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்கள் உத்தம பதார்த்தங்களையும் வாரி கொண்டு போம் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த 3 வசனங்களின் மூலமாக இந்த இஸ்ரவேல் அல்லது எப்ராயிமினுடைய பெருமை என்ன, பெருமைக்கு வருகிற பதில் என்ன, அதன் மூலமாய் அவர்கள் அடைய போகிற ஆக்கிரை என்ன என்பதை நாம் சிந்தித்தோம். ஆகவே இன்றைக்கு அந்த அடிப்படையில இந்த பகுதிகளை, இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே பெருமை என்ற அந்த சொல் நமக்கு பிடிக்காத சொல் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒருவனை பெருமைக்காரன் என்று சொன்னால் சொல்லுகிறவர்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆனால் இது கேட்கிறவனுக்கு அது பிடிக்காத ஒரு பெயர் என்று சொல்லலாம். எல்லாரும் தாழ்மையுள்ளவர்கள் என்று சொன்னால்தான் எல்லாருக்கும் திருப்தி. ஆனால் இந்த பெருமை என்ற அந்த அகந்தை அது எவ்வளவு அழிவுக்குரிய ஆற்றலுடையது என்பதை நாம் அறிய வேண்டும் பிரியமானவர்களே. அதாவது இந்த arrogance and haughtiness of the heart, it have such a destructive power in itself. அதற்குள்ளாகவே அழிக்கும் ஆற்றலுடையது. ஒரு மனிதனுடைய இதயம் மேட்டிமை அடைந்து அவன் பெருமை என்ற நிலைமையிலே அவன் பெருமையாக வாழ துவங்கும் பொழுது he is starting destroying himself. அவன் தன்னைத்தானே அழிக்க முற்படுகிறான் என்று பொருள்படுகிற நிலைமையிலேதான் வேதம் பெருமையை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒரு சில வசனங்கள் நாம் ஏற்கனவே தெரிந்த வசனங்கள் தான். ஆனாலும் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் தேவன் பெருமையை பார்க்கிறார், பெருமை உள்ளவர்களை கவனிக்கிறார். அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை மட்டும் எதிர்த்து நின்று போராடுகிறார். God always fights against the pride. எப்பொழுதுமே தேவன் பெருமைக்கு எதிராக அவர் யுத்தம் செய்கிறார் என்பது அதன் பொருளா. எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பது கிடையாது. அப்படி தேவன் எதிர்த்து நின்றால் நிச்சயமாக யாரும் ஜெயிக்கவும் முடியாது. ஆனால் தேவன் எதிர்த்து நிற்கக்கூடிய மிக கொடிய பாவம் எது என்று பார்த்தால் அது பெருமை என்பதை அங்கு நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு அதை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் தன்னுடைய ஞானத்தில் எழுதி வைத்த நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5 இப்படி வாசிக்கிறோம். 16:5 வாசிக்கும் பொழுது, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பு என்று வாசிக்கிறோம். So the pride, the sin of pride is abominable. God hates and abhors it என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் வெறுக்கக்கூடிய அநேக பாவங்கள் இருந்தாலும் தேவன் அதிகமாய் மனிதனிடத்திலே வெறுக்குகிற பாவம் எதுவென்று கேட்டால் அவனுடைய மனமேட்டிமை, the haughtiness and the loftiness of man's heart. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 18ஆம் வசனத்திலே அதே 16ஆம் அதிகாரம் Proverbs 16:18 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? மனமேட்டிமையும் அகந்தையும் மனிதனை விழத்தள்ளும், விழத்தள்ளிவிட்டு மனமேட்டிமை அந்த மனிதனை அழித்துவிடும் என்ற அர்த்தம். அதாவது விழத்தள்ளும், முதலாவது கீழே தள்ளும், அதற்கப்புறமாக அந்த
விழுந்தவனை அது அழிக்கும் என்று பொருள். ஆகவேதான் மனமேட்டிமை, pride goes before destruction and haughty spirit before a fall என்று வாசிக்கிறோம். So it makes a man to fall down and it will kill that person என்று சொல்லுகிறார். அப்போ இந்த pride அல்லது பெருமை, அகந்தை, அகங்காரம், ஆணவம், மலையாளத்தில் நிகழம் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த பாவமானது மிக கொடிதானது என்பதைத்தான் இது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே மிக எச்சரிப்போடு கூட தெய்வ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பாவம்தான் பாவங்களிலேயே முதற் பாவமாக தேவன் பார்க்கிறார். காரணம், இந்த பாவம் உற்பத்தியானது ஒரு பெரிய தூதனுடைய, பிரதான தூதனுடைய மனதில் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் நாம் ஏசாயா புத்தகம் 14 எசேக்கியேல் 28 வாசிக்கும் பொழுது அந்த பின்னணி வரலாறுகள் அல்லது பின்னணி தகவல்கள் நாம் அங்கு பெற்றுக்கொள்கிறோம். அங்கே லுசிபர் என்று சொல்லுகிற அருணோதய புத்திரன் அல்லது சுக்ரன் என்று சொல்லுகிற, மலையாளத்தில் சுக்ரன் என்றும் விடிவெளி என்றெல்லாம் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில லூசிபர், லூசிபர் என்று சொன்னால் the one who bears light, லூசி என்று சொன்னால் வெளிச்சம், ஃபெரே என்று சொன்னால் bearing, சுமப்பது என்ற அர்த்தம். வெளிச்ச தூதுவன் என்றுதான் அதற்கு அர்த்தம். ஆனால் இந்த வெளிச்ச தூதுவனிடத்திலே உள்ளே புகுந்த பாவம் என்னவென்று கேட்டால், நான் என்ற அகந்தை. நான் என்று ஒருவன் தன்னை அடையாளப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, நான் மற்றவர்கள் என்று வித்தியாசமானவன், நான் எல்லாவற்றிலும் மேன்மையானவன், என்னால் நான் அதை செய்ய முடியும், இப்படி நான் என்று ஒருவன் தன்னைத்தானே அறிந்து அடையாளப்படுத்தும் பொழுது அவன் தேவனை விட்டு அகல துவங்குகிறான் என்று அதன் பொருளாயிருக்கிறது. அப்ப முதற் பாவம் எது என்று கேட்டால், பெருமை என்பது முதற் பாவமாக தேவன் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, பெருமை என்பது மிக கொடிய பாவம் என்பதையும் தேவன் சொல்லுகிறார். not only the first sin but the most grave sin in the world, that is pride என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் நமக்கு நன்றாக தெரியும். தாவீது பெத்சேபாவிடத்திலே அவன் தவறு செய்த பின் அவனை சந்திக்க வந்த அந்த தீர்க்கதரிசி அவனிடத்திலே அந்த காரியத்தை உணர்த்திவித்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். ஆனால் தாவீது இதயத்தில் மேட்டிமை கொண்டு தேவன் தமக்கு ஈவாய் கொடுத்த ஆடுகளை அல்லது மந்தையை எண்ண வேண்டும் என்று மேட்டிமையினால் துணிந்த பொழுது தேவன் அங்கே இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் மகா பாவம் செய்தேன். நீங்கள் அதை வேண்டுமானால் வாசித்து பார்க்கலாம். அந்த பகுதியை ஜஸ்ட் நம்முடைய தகவலுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், தாவீது பாவம் செய்தது நாம் 1 நாளாகமத்திலே வாசிக்கிறோம். ஒரு நிமிஷம். அதனுடைய 1 நாளாகமத்திற்கு வருவோம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், First Chronicles chapter 20. அங்கு நீங்கள் பார்த்தால் 8ஆம் வசனம், 20ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மன்னிக்கவும் 21:8, 21ஆம் அதிகார துவக்கத்தில் வாசிக்கும் பொழுது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிப்பட்டது. இந்த இடத்திலே பிரத்யேகமான சொல்ல வார்த்தை, இந்த கணக்கெடுப்பு எதனால் வந்தது? தாவீது ராஜா ஏன் கணக்கெடுத்தான் என்று கேட்டால், சாத்தானுடைய தூண்டுதல், by the inspiration of Satan, by the tempting nature of Satan. So சாத்தான் எப்பொழுதுமே நேரடியாக ஒரு மனுஷனிடத்திலே வந்து தவறு செய்ய வைப்பது, ஒருவேளை வேசித்தனம் செய்வதற்காக மற்ற விதமான இச்சைகளை காட்டுவதிலே அல்ல, மாறாக தான் செய்த அதே தவறை தேவனுக்கு விரோதமாய் செய்ய வைப்பதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். சாத்தானை போல நாமும் தேவனுக்கு முன்பாக,
தேவனுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்று ஆணவத்தை இந்த சாத்தான் தூண்டுவதை பார்க்க முடியும். ஆகவே சாத்தான் அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான் என்று வாசிக்கிறோம். திஸ் இஸ் சேட்டன்ஸ் இன்ஸ்பிரேஷன். அப்போ இது எப்படி வந்தது? வாட் இஸ் த இன்ஸ்பிரேஷன் சேட்டன்? தேவனை மறந்து உன்னுடைய பலத்தை நம்பு, இன்றைக்கு நீ மகாராஜா, ஆகவே உன்னால் எல்லாம் செய்ய முடியும், இது உன்னுடைய திறமையினால் வந்தது, நீ உன்னையே நம்பிக்கொள் என்று தாவீதை தூண்டுவது போல தாவீதினுடைய மனதில் மேட்டிமையான ஒரு பெருமை எண்ணம் வந்ததினாலே அவன் அதை செய்தான். இதற்கு தேவனும் அதே போல் உடன் இருப்பவர்களும் பலவிதமான தடைகளை கொண்டு வந்த போதிலும் சாத்தானால் தூண்டப்பட்ட தாவீது அடிமையை போல அந்த பெருமை என்னும் பாவத்திற்கு அடிமைப்பட்டு அவன் வலுக்கட்டாயமாக அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஆனால் அந்த பாவம் அவனுக்கு தேவன் உணர்த்துவித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அதற்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்புவதை பார்க்க முடியும். அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லும் பொழுது அந்த 8ஆம் வசனத்திலே 7ஆம் வசனத்திலே பாருங்கள், இந்த காரியம் தேவனுடைய சித்தத்திற்கு முரணானது என்பதை அறிந்த பொழுதே தாவீது அங்கு அங்கலாய் படைய துவங்கினான். அதன் மேல் வந்த தேவனுடைய கோபத்தை பார்த்த பொழுது அவன் பயப்பட ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். பாருங்கள் 6ஆம் வசனத்திலே 21. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாயிருந்தபடியினால் லேவி பென்யாமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்குட்பட்ட எண்ணாதே போனார். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, பாருங்கள், தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போதும் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றார். பாருங்கள், அந்த இடத்திலே 9ஆம் வசனத்தை தொடர்ந்து தாவீது ஞானதிர்ஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி தாவீதினிடத்திலே காத்து வருகிறார். அதற்கப்புறமாக என்ன நடந்தது என்று நாம் பார்த்தால், அன்றைக்கு நடந்த மகா பெரிய அந்த வாதை என்ன செய்தது? 14ஆம் வசனத்திலே, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்து போனார்கள். 70,000 பேர் மடிந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே என்ன அர்த்தத்துல சொல்லப்படுகிறது? 13ஆம் வசனத்துல கூட அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள், அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார் என்று சொல்லுகிறார். அப்போ அவன் செய்த மகா பெரிய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், தப்ப வேண்டுமானால், நிச்சயமாக மகா இரக்கமும் கருணை உள்ள ஆண்டவருடைய கைகளிலே விழ வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். இங்கே என்னுடைய மனதிலே நான் கொண்டு வந்த விஷயம் என்னவென்றால், தாவீது செய்த பாவம், பெரிய பாவம் எது என்று பொதுவாக நாம் கேட்டால் அநேகர் சொல்லுவது நமக்கு நன்றாக தெரியும். அது 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே, மன்னிக்கவும், 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10 அவர் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 24:10 அதை சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே I have sinned greatly என்று சொல்லுகிறார். ஆனால் பெத்சேபாவிடத்திலே பாவம் செய்த பின் வரும் பொழுது நான் பாவம் செய்தேன் என்றுதான் சொல்லுகிறார். அப்படியானால் எது பெரிய பாவம் என்பதை பார்க்கும் தாவீதே புரிந்து கொண்டார். தேவனுடைய பார்வையிலே பேசித்தனம் விபச்சாரத்தை விட கொடிய பாவம், தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய பாவம் பெருமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெத்சேபாவிடத்திலே அவன் செய்த பாவத்தினாலே அவனுடைய பிள்ளை இறந்தது, அவனுடைய குடும்பத்தில் பலவிதமான கொலைபாதகங்கள் பின்னால் நடந்தது, அநேகர் மரித்து போனது சரிதான். ஆனால் பெருமை என்னும் பாவம் தாவீதை பிடித்த பொழுது அவனுடைய தேசத்திலே 70,000 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பெருமை என்னும் பாவம் பல சமயங்களிலே நம்மை அறியாமலேயே பிடித்து விடுகிறது. அறியாமல், this pride has a tendency to grow silently என்று சொல்லுகிறேன். பெருமை உள்ளே வந்துவிட்டால் அது மெதுவாக சத்தமில்லாமல் வளரும். நமக்கே தெரியாது நாம் அந்த பெருமை என்னும் பாவத்திற்கு அடிமைப்படுகிறோம் என்பதை நாமே அறியாமல் போகலாம். ஆகவே அது மிக கவனமாய் இருக்க வேண்டும். தேவன் எதிர்த்து நிற்கிற பாவம், தேவன் அருவருக்கிற பாவம். அது மட்டுமல்ல, தானியேல் 4
அதனுடைய 37வது வசனத்திலே மகா சக்கரவர்த்தியாகிய நெபுகாத் நேச்சார் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு அனுபவத்தை ஒரு ஒரு மடலாக எழுதுகிறதை பார்க்க முடியும். தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட எல்லா தேசங்களுக்கும் அவருடைய மொழிகளிலே 4ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுகிறார். அவ்விதமாக லோகமெங்கும் அந்த செய்தி அனுப்பப்படுகிறது. அங்கே தானியேலின் தேவனாகிய கர்த்தர் அல்லது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய மிகப்பெரிய ஒரு குணாதிசயத்தை அவர் கண்டுபிடித்தார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வாசிக்கலாமா? தானியேல் 4:37 தயவாக வாசிப்போம். தானியேல் 4:37. ஆகையால் நெபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். பாருங்கள், கடைசி அந்த கடிதத்தினுடைய நிறைவு பகுதியில என்ன எழுதுகிறார்? அகந்தையாய் நடக்கிறவனை தாழ்த்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராலே முடியும். God is able to humble the pride. That was the main gist of his letter. அந்த கடிதத்தினுடைய முக்கியமான பங்கு பாகம் என்னவென்று கேட்டால், the whole citizens or the nation should understand about the God of Daniel. This God is able to punish, humble and to bow down the people who are haughty in their heart. அப்படி அதை நெபுகாத்நேச்சர் புரிந்து கொண்டார் என்று வாசி. காரணம் என்ன? அவன் தன்னுடைய அகலங்கத்தில் நின்று கொண்டு அவன் ஆணவமாய் பேசுறதை பரலோகம் கேட்ட பொழுது அடுத்த வினாடியிலே அவன் புல்லை தின்கின்ற பசுவை போல, மாட்டை போல அவன் மாறினான் என்று வரலாற்றிலே வாசிக்கிறோம். அப்படியானால் எது பெரிய பாவம் என்று கேட்டால், சாத்தானுடைய பாவமே பெரிய பாவம். சாத்தான் ஆணவக்காரன். அதே பாவத்தை தான் ஆதாமுக்குள் அவன் இன்ஜெக்ட் பண்ணுகிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த ஆணவம், அகந்தை என்பது தேவன் எதிர்த்திருக்கிற பாவம், தேவன் அருவருக்கிற பாவம். கடைசியிலே தேவன் அதை அழித்து தாழ்த்தி விடுகிறது என்பதையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 13ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது எப்ராயிமை குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்ராயிமினுடைய பிரச்சனையை அங்கு 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்கலாம். எப்பிராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். போதும். இவ்விடத்திலே எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. காரணம், நம்முடைய மொழிபெயர்ப்புகள் பலதும் பலவிதமான வித்தியாசங்களுடையது. ஏனால் வெர்னாக்குலர் லாங்குவேஜில மொழிபெயர்க்கும் பொழுது அநேக பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் நம்முடைய திருமறை தமிழ் வேத புத்தகத்தில சரியான மொழிபெயர்ப்பு தான் இருக்கிறது. ஆனாலும் சில விஷயங்கள் வரும் பொழுது அதனுடைய அர்த்தம் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகவே மற்ற மொழிபெயர்ப்புகளும் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வழியாக நாம் அறிய வேண்டிய தகவல்களை அறிந்து கொண்டால் இந்த பகுதிகளை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. என்ன அர்த்தம்? எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று. ஆங்கிலத்தில் வாசித்தால் when Ephraim spoke trembling என்று வாசிக்கும். எப்ராயிம் நடுக்கத்தோடு பேசின பொழுது என்று வாசிக்கும். ஆனால் அது சரியான ஒரு ஆக்கம் அல்ல, மொழியாக்கம் அல்ல. காரணம், எப்ராயிம் ஒருபோதும் நடுங்கி பேசினவன் அல்ல. அவன் பேசும் பொழுது பிறர் நடுங்கத்தக்கதாக பேசுவான் என்று பொருள். அவன் பேசின பொழுது நடுங்குவார்கள், பிறரை நடுங்கச் செய்கிற பேச்சு என்று அர்த்தம். அப்படியானால் எப்ராயிமினுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு? அது ஆணவ பேச்சு. அவனுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆணவத்தின், அகந்தையின் வார்த்தைகளாக வந்திருக்கிறது என்று பொருள். ஆகவே அவன் நடுங்கி பேசினதாக இங்கே சொல்லவில்லை. மாறாக அவன் பேசும் பொழுது அநேகரை அவன் நடுங்க செய்வான், பயமுறுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு சிங்க குரலிலே பயமுறுத்துகிறவனாக அவன் பேசுகிறான். அந்த பேச்சுக்கு என்ன காரணம்?
என்பதுதான் நாம் சிந்திக்கிறோம். இப்படி அவன் பேசுவதற்கு, அவன் பேசினால் யாவரும் நடுங்கி போவதற்குள்ள காரணம் என்ன? அவனுடைய அவனுடைய அந்த அடுத்த வசனம் அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான் என்று வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்ற காரணத்தினாலே, அவன் அந்த மேன்மையிலே மேன்மை பாராட்டுவதனாலே அகங்காரமாய் பேச துவங்குகிறான். அவனுடைய மேன்மைகள், அவன் பெற்ற நன்மைகள் அவனை இப்பொழுது அகங்காரியாக மாற்றுகிறதை பார்க்க முடியும். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அவன் பேசின பொழுது நடுங்கத்தக்கதாக இருந்தது. காரணம், அவன் இஸ்ரவேலிலே அவன் மேன்மை பெற்றவனாய் மாறினான். இஸ்ரவேலிலே மேன்மை பெற்ற எப்ராயிம் இப்படி பெருமைக்காரனானானே, அது துக்கம் அல்லவா? அநேக சமயங்களிலே இந்த பெருமைக்கு காரணமாய் இருப்பதே நாம் தேவனால் பெற்ற ஆசீர்வாதங்களாக மாறுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் இன்னும் அதிகமாக தேவனோடு நன்றி உள்ளவர்களாக, தேவனிடத்திலே வினயமும் தாழ்மையும் உள்ளவர்களாக, பெற்றதை நினைத்து நன்றி சொல்கிற மக்களாக இருக்க வேண்டும். தேவன் அதை அப்படிதான் விரும்புகிறார். ஆனால் அநேக சமயங்களிலே தேவனிடத்திலே வாங்கி கொண்ட நன்மைகளை, மேன்மைகளை வைத்துக் கொண்டே தேவனுக்கு விரோதமாகவே பேசுகிற ஆணவ குரல் அநேகர் உள்ளத்தில் நின்று எழும்புகிறதை பார்க்க முடியும். ஒபதியாவின் தீர்க்க தரிசனத்தை நாம் படித்தோம். ஒபதியாவிலே ஏதோமுடைய பாவம் என்ன என்று கேட்டால், அங்கே அந்த ஏதோமியர்கள் அவருடைய இருதயத்தின் அகந்தையினாலே மோசம் போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலும் பெருமையை கர்த்தர் எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் மேன்மை பெறும் பொழுது அங்கே மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய மேன்மைகள் நம்முடைய அழிவுக்கு காரணமாகாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். இந்த அகந்தை மட்டும் நமக்குள் வந்து விட்டால் மேன்மை தாழ்மையாக மாறும் என்று சொன்னால் அழிவுக்கு நேராக அது கொண்டு போகும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எப்ராயிம் ஆணவ பேச்சுக்காரன் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை ஏசாயாவின் புத்தகத்திலே நான் வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 28 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்கள். எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே! இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழையைப் போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெல்லம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். எப்பிராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் எப்பிராயிமின் வெறியின் கிரீடமானது அது காலால் மிதிக்கப்படும். எப்பிராயிமுடைய பெருமையின் அந்த வெறியர் என்ற வார்த்தையும் பெருமை என்ற வார்த்தையும் இணைந்து வருகிறதை பாருங்கள். எப்ராயிம் வெறியர்களும் அவர்கள் பெருமைக்காரர்களுமாய் இருந்திருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த பெருமையின் கிரீடத்தை காலால் மிதிக்கத்தக்கதாக நான் ஒருவரை அனுப்புவேன். அவர் கல்லை போல வந்து உன்னை காலால் அழித்து தவிடுபொடியாக மாற்றுவார். பெருமையை அழிப்பேன் என்று ஆண்டவர் ஏசாயாவு மூலமாய் சொல்லுகிறார். அப்ப எப்ராயிமுடைய பெருமையின் கிரீடம், அவருடைய கிரீடமே பெருமையாய் இருந்ததை அங்கு சொல்லப்படும். எப்ராயிம் இப்படி பெருமை உள்ளவனாக ஏன் மாறினார்? அவன் யார்? அவர் யோசித்து பாருங்கள். எப்ராயிமுடைய வரலாறை நாம் சிந்திக்கிறோம் அல்லவா? ஹிஸ்டாரிக்கல் எப்ராயிமை சொல்லுகிறேன். யார் இந்த எப்ராயிம்? உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் அதை வாசிப்பதற்காக நான் ஆதியாக புத்தகத்திற்கு உங்கள் கவனத்தை கொண்டு வருகிறேன். தேவாக ஆதியாக புத்தகம் ஜெனசிஸ் சாப்டர் 48 தேவாக சில வசனங்களை இங்க வாசிக்கலாம். சரித்திரம் தான், ஆனாலும் அதை ஒரு மனதில் பதிப்பதற்காக வாசிக்க விரும்புகிறேன். எப்ராயிமை குறித்து நாம் வாசிக்கிற சில வசனங்கள். ஆதியாகமும் 48 9 முதலாவது வாசிக்கலாம். 9 அப்புறம் 13 நான் சொல்லுகிறேன். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான். 14 பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின்
இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் 17, வைத்தான். 18, 19 கூட வாசிக்கலாம். தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படியல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். 20 வசனத்தில் கடைசி பாகம் மட்டும் 20 கடைசி. எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். இது தற்செயலாய் நிகழ்ந்ததல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியாக நடந்த விஷயம். எப்படி ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, அதே போல மூத்த மகனாகிய யோசேப்பின் மூத்த மகனாகிய மனேசே இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறான். அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதைவிட மேன்மையான ஆசீர்வாதம் இப்பொழுது எப்பிராயீமுக்கு வழங்கப்பட்டது. அவன் இளையவன், ஆனால் அவனை இப்பொழுது ஆசீர்வாதம் இரட்டிப்பாக கொடுக்கிற மூத்த புத்திர சிரேஷ்ட புத்திர பாகத்தை எப்பிராயீம் பெற்றுக் கொள்கிறதை பார்க்க முடியும். இது எப்படி வந்தது? ஏன் யாக்கோபு அப்படி தன் கைகளை பிணைத்து வைத்தார்? தெரியாது நமக்கு. நான் நினைக்கிறேன் அது தேவ செயலாய் இருந்திருக்க வேண்டும். மனாசேயை விட எப்பிராயீமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்க வேண்டும். இல்லையேல் யாக்கோபு அதை செய்திருக்க மாட்டார். தெய்வ சித்தத்தின்படியாகத்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் யாக்கோபு ஆசீர்வதித்தது எப்பிராயீமை. ஆகவே பிகாஸ் ஆஃப் த பிளஸிங் ஃப்ரம் த கிராண்ட்ஃபாதர், அந்த ஈசாக் அந்த ஏக்கவின் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதம் தான் யோசேப்பின் பிள்ளையாகிய எப்பிராயீமை முன்னடைய செய்திருக்கிறது. அந்த தெய்வீக ஆசீர்வாதம், blessing from God or from the forefathers, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னடைவை தந்திருக்கிறது என்று சொன்னால் அவன் முன்னேற்றப்படுகிறான். பாருங்கள், முதலாவது அவன் தகுதியற்றவன், இரண்டாவது பிள்ளை. ஆனாலும் கூட இரக்கத்தினாலே, தேவ கிருபையினாலே, by the choice of God or by the sovereign will of God, this second boy was made first and he was blessed doubly என்று சொல்லலாம். doubly blessed man என்று சொல்லலாம். இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன் அதை சொல்லுகிறேன் என்று கேட்டால், எப்பிராயீம் என்ற பெயரினுடைய அர்த்தமே டபுள் என்றுதான் அர்த்தம். எப்பிராயீம் என்ற சொல்லுக்கு நாம் அடிக்கடி ஃப்ரூட்ஃபுல் என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆனால் அதனுடைய உண்மையான கருத்து எப்படி என்று கேட்டால், அந்த எப்ராயீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டால், இவ்விதமாக இதை நான் சொல்லுகிறேன். இரட்டிப்பான ஆஷ் ஹீப் என்று சொல்லுகிறேன். டபுள் ஆஷ் ஹீப். டபுள் ஆஷ் ஹீப் தான் இந்த வார்த்தையினுடைய லிட்டரல் மீனிங். டபுள் ஆஷ் ஹீப். ஆஷ் ஹீப் என்று சொன்னால் சாம்பல் குவியல், இரட்டிப்பான சாம்பல் குவியல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இந்த அர்த்தத்தில் இந்த பேர் வருகிறது என்று கேட்டால், ash always brings fruitfulness in the land என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கலாம். ஆகவே எப்ராயீம் என்று சொன்னால் அவன் கனி நிறைந்தவன், பெருகுகிறவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இரட்டிப்பான பெருக்கத்தை அவன் பெறுகிறான். இதுதான் அதன் பொருளாக இருந்தது. ஆகவே எப்ராயீம் இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனை தேவன் சேஷ்டபுத்திரனை போல பாவித்தார். அது அவன் பிறப்பால் அவனுக்கு கிடைத்ததல்ல, மாறாக தேவ கிருபையினால் பெற்ற மேன்மை என்பது எப்ராயீம் பின்னால் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார். அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்கிறான்? He has abusing the blessing from God. தேவன் அவனுக்கு இரக்கத்தை காண்பித்தார், அவனை மேன்மைப்படுத்தி இஸ்ரவேல் அவனை மேன்மையாக எண்ணினார். ஆனால் அவன் என்ன செய்தான்? முதலாவது அவனுடைய பெருமைக்கு காரணம் அவனுக்கு கிடைத்த அந்த தயவு அவன் தவறாக பயன்படுத்துகிறான். இரண்டாவதாக நமக்கு இந்த எப்ராயிமியர்கள் அவருடைய மனதின் மேட்டுமைக்கு இன்னொரு காரணம். எண்ணாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கு அந்த தேசத்தை உளவு பார்க்கும்படியாக அனுப்பப்பட்டவர்களிலே எப்ராயிம் கோத்திரத்திலே
யோசுவா என்னும் அந்த மனிதனை யோசுவா என்னும் மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அதைத்தான் அந்த இடத்துல யார் போனார்கள்? எப்ராயிம் கோத்திரத்திலே யோசுவா, ஓசியா என்னும் யோசுவா அனுப்பப்பட்டதாக பார்க்க முடியும். அப்போ யோசுவா எந்த கோத்திரத்தான்? நாம் நன்றாக அறிந்து கொள்ளுகிறோம், எப்ராயிம் கோத்திரத்தான். மோசே எந்த கோத்திரத்தான்? லேவி கோத்திரத்தான். ஆனால் மோசையை தொடர்ந்து அந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக தேவன் எப்ராயிம் கோத்திரத்திலிருந்துதான் தலைவனை தெரிந்து கொண்டார். ஆகவே the second leader of Israel has come from the tribe of Ephraim. இது நான் சொல்லுகிறேன், எப்ராயிமர்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய மேட்டிமைக்கு காரணமானது. God in his mercy, God in his sovereign will has chosen this man called Joshua from the tribe of Ephraim. That's true. But these people had a haughty thought about it. எங்க கோத்திரத்தில்தான் யோசுவா எங்க கோத்திரத்தார் என்றுள்ள அந்த பெருமை அவர்களை தொடர்ந்து ஆட்கொண்டு வந்ததை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெருமை இருந்ததனாலே பல முறை இவர்கள் பல நியாயாதிபதிகளின் காலகட்டத்திலே பார்த்தால் அடிக்கடி பெருமையோடு கூட அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்க முடியும். நியாயாதிபதியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 8:1. அப்பொழுது எப்பிராயீம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்கள், எப்பிராயீம் பலத்த வாக்குவாதம் எதற்காக பண்ணுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லுகிற கூற்று என்ன தெரியுமா? இது கிதெயோனுடைய காலத்துல கிதெயோனிடத்துல பேசுகிறார்கள். கிதெயோன் தேவனாலே பயன்படுத்தப்பட்டு வெற்றியை கொண்டு வந்தார். இதை சகிக்க முடியாத எப்ராயிமீர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ அவர்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போகும் பொழுது ஏன் எங்களை அழைக்கவில்லை? நாங்கள் தானே யுத்த சாமர்த்தியம் உள்ளவர்கள், எங்களுடைய கோத்திரம் தானே வீரபுருடர்கள், எங்களிடத்தில் ஆலோசிக்காமல் எங்களை அழைத்துக் கொண்டு போகாமல் நீ தனியாக போனாயே, உனக்கு எப்படி இருக்கிறது? இதை கேட்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் தங்களை தாங்களே பெரியவர்களாக எண்ணி இருக்கிறார்கள். காரணம், எங்களால் தான் யுத்தத்தில் வெற்றி பெற முடியும். யோசுவாவின் மூலமாக வெற்றியை கொடுத்த ஆண்டவர் எப்ராயிம் கோத்திரத்தின் மூலமாக தான் வெற்றியை கொடுக்க முடியும். ஆகவே யோசுவாவை நினைத்துள்ள அந்த பெருமையும் இவர்களுக்கு காணப்பட்டது. நீங்கள் அடுத்த வசனம் கூட அதே புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை பாருங்கள். அங்கு கிதெயோன் முதலாவது கிதெயோனிடத்திலே அவர்கள் மல்லு கட்டினார்கள். இப்பொழுது யெப்தாகினிடத்திலே மல்லு கட்டுகிறதை பாருங்கள். 12:1-6 வசனங்கள். எப்பிராயீம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்னியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். பெருமை பாருங்கள், தங்களை அழைத்து, அதாவது வெற்றியிலே தங்களுக்கு பங்கு இல்லை. அதாவது யெப்தாதான் ஜெயித்து வெற்றி பெற்றார், இஸ்ரவேலை காப்பாற்றினார் என்று யெப்தாவுக்கு பேர் போய்விடும் அல்லவா? எங்களுக்கு பேரோ புகழோ கிடைக்காமல் போய்விடும் அல்லவா? ஆகவே அவர்கள் இப்படி என்ன சொல்லுகிறார்கள்? அக்கினியா சுட்டெரித்து போடுவோம். யாரை? வெற்றியை கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்த யெப்தாகை பற்றி சொல்லுகிற, உன் வீட்டையும் உனக்குள்ளதையும் நாங்கள் அக்கினியா சுட்டெரிப்போமா? பாருங்கள் 6ஆம் வசனம். 12:6. நீ ஷிபோலத் என்னும் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்பிராயீமில் 42,000 பேர் விழுந்தார்கள். அந்த பெருமைக்கு யெப்தாகு கொடுத்த பதிலடிதான் இங்கே வாசிக்கிறோம். இந்த எப்ராயிமியர்களுக்கு நாவு சரியா வழங்காது நினைக்கிறேன். அவர்கள் ஷிபோலத் என்று சொன்னால் சிபோலத் என்று சொல்வார்கள். ஷியும் சியும் வித்தியாசம் தெரியாதவர் என்று சொன்னால் அவருடைய பேச்சில அதை எப்ராயிமியர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு அவருடைய பேச்சு அவர்களை அடையாளம் காட்டுகிறதாக. ஆகவே அவனை எப்ராயிம் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஷி சி என்ற 2 வார்த்தைகள் அல்லது லெட்டர் சொல்ல சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவ்விதமாய் யெப்தாஹ் என்ன செய்கிறான்? தன்னையும் தன் குடும்பத்தையும் அக்னியா சுட்டெரிக்க வந்த மக்களை, எப்ராயிமுடைய பெருமையை அவன் அடக்கி என்ன செய்கிறான்?
42,000 ஆட்கள் மற்றும் அங்கே கொல்லப்படுவதை பார்க்க முடியும். எப்ராஹிமுடைய பெருமையின் அந்த கிரீடம் தரையால் அழிக்கப்படுகிறதை பெருமையுள்ளவன் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய தலைவன் தான், எங்கள் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் யோசுவா என்னும் தலைவன். அவன் தான் இஸ்ரேல் மக்களை மோசேக்கு பின் வழிநடத்தி தேசத்தை சுதந்திர விதமாக பங்கிட்டு கொடுத்தார். எங்கள் தலைவன், நாங்கள் எப்ராஹிமியர்கள் என்ற பெருமை அவர் உள்ளத்திலே காணப்பட்டது. மூன்றாவது அவர்களுடைய பெருமைக்கு காரணம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தால் 1 ராஜாக்கள் 11:20. First Kings 11:26. 1 ராஜாக்கள் 11:26. சேரேதா ஊரில் உள்ள எப்பிராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள். ஓகே, அங்கே நான் வாசிக்கிறோம். என்ன வாசித்தோம்? சாலமோனுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட ஒரு சத்ரு. அவன் யார்? தேவன் சாலமோனுடைய பாவத்தை கணக்கிட்ட பொழுது சாலமோனுக்கு எதிராக 3 விதமான சத்துருக்களை எழுப்புகிறதையும் தேசத்தை சிதறடிக்க தேவன் தீர்மானிப்பதையும் அங்கே நான் பார்க்கிறோம். ஆகவே எழுப்பப்பட்ட 3 சத்துருக்களிலே ஒருவனுடைய பெயர் இங்க சொல்லப்படுகிறது, யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? அவன் எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். இந்த யெரொபெயாம் தான் வடதேசத்தினுடைய தேச தந்தையாக பின்னால் வருகிறதை பார்க்க முடியும். அவன் தான் the national leader, the father of the nation என்று பார்க்கிறோம். ஆகவே வடதேசம் ஆரம்பமான பொழுது அந்த தேசத்தினுடைய முதல் ராஜா யார் என்று கேட்டால் எப்ராயிமியர்கள் பெருமையோடு சொல்வார்கள், எங்க கோத்திரத்தை சார்ந்தவன் தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தேசபிதா, அவர்தான் நம்முடைய முதல் ராஜா. ஆகவே எங்க கோத்திரத்தினின்று தலைவர்கள், எங்கள் கோத்திரத்திலே ராஜாக்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஆணவத்திற்குள் அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்று இங்கே நான் பார்க்கிறோம். The first king of northern kingdom was an Ephraimite. இது அவர்களுடைய பெருமைக்கு காரணமாயிருந்தே பார்க்க முடியும். இப்பொழுது ஓசியாவின் புத்தகத்திற்கு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ஓசியா 13:15 வாசித்த வசனம் தான். ஓசியா 13:15. இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இங்கே வாசிக்கும் பொழுது அவன் இவன் சகோதரர்கள் ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் among his own tribe or among his own brethren he is much fruitful. அவன் ஜனம் பெருத்தவன் என்ற வார்த்தைக்கு fruitful என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. கனி நிறைந்தவன், பெருகுகிறவன், அல்லது எண்ணிக்கையிலே இந்நியூமரிக்கலி அவனை எண்ணும் பொழுது மற்றெல்லா கோத்திரங்களை விட அவன் மிகவும் செழிப்புள்ளவனும் வளர்ந்தவனும் பெருகினவனுமாயிருந்தான், ரெப்ளனிஷானவன் என்று சொல்லலாம். ஆகவே அவனுடைய ஜனத்திரள் அவனை மோசம் போக்குகிறது, அவனை அகந்தையிலே கொண்டு போய் விடுகிறதை பார்க்க முடியும். ஆகவே இப்பொழுது 4 குறிப்புகளை நாம் சிந்தித்தோம். எப்ராயிமுடைய பெருமைக்கு காரணமாயிருந்தது முதல் காரியம், அவன் தேவனால் பெற்ற அவனுடைய முதல் ஆசீர்வாதம். அவன் மனேசைக்கு முன்பாக எப்ராயிம் அவன் கொண்டு வரப்படுகிறார், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவனை அகந்தைக்குள் கொண்டு போனது. இரண்டாவதாக அந்த யோசுவாவை நினைத்துள்ள அவருடைய மிகப்பெரிய ஆணவம். அடுத்ததாக தங்களுடைய தேசத்தின் முதல் ராஜா, அது எப்ராயிமின் என்றுள்ள நிலைமையில அவருடைய எண்ணம். நான்காவதாக நாங்கள் எல்லா கோத்திரங்களிலும் நாங்கள் இப்பொழுது பெருத்தவர்கள், நாங்கள் ஜன எண்ணத்திலே அதிகமானவர்கள், அது அவருடைய பெருமையை கொண்டு வந்தது. பாருங்கள், இப்படி பெருமையாய் மாறின எப்ராயிமை குறித்துதான் அவன் எப்படி செய்கிறான். எப்ராயிம் பேசின பொழுது நடுக்கம் உண்டாயிற்று. அகந்தைக்காரர்கள் பேசும் பொழுது நடுங்கி போகிறோம். உண்மையாகத்தானே அகந்தை உள்ளவர்கள் பேசும் பொழுது நடுக்கம்தான் ஏற்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில எல்லா குடும்பத்திலானாலும், சபையிலானாலும், சமுதாயத்திலானாலும், ராஜ்யத்திலானாலும் அகந்தைக்காரர்கள் பேசும் பொழுது நாம் பயந்து விடுகிறோம். அதைத்தான் ஏதோமியர்கள் செய்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார், எங்களை யார் கீழே விழத் தள்ள முடியும் என்று அகந்தையாக கேட்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் பதில் சொன்னார்களா? இஸ்ரவேல் தேச தலைவர்கள் பதில் சொன்னார்களா? இஸ்ரவேல் தேச மூப்பர்கள் பதில் சொன்னார்களா? முடியாது. அவர்கள் நடுங்கி போனார்கள். கோலியாத்
நமக்கு நன்றாக தெரியும். அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக சவால் விடுகிறார். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எப்படி ஒரு அகந்தைக்காரன் தன்னுடைய ஆயுத பலத்திலும் தன்னுடைய சரீர பலத்திலும் தன்னுடைய பலத்திலும் பெருமை கொண்டிருந்த அந்த ராட்சதன் அவன் பெருமையோடு அவன் சவால் விடுகிறான். யார் பயப்படாமல் இருக்க முடியும்? யார் நடுங்காமல் இருக்க முடியும்? ஆகவே எப்ராயிம் பெருமையோடு பேசும் பொழுது யாவரும் பயப்பட்டார்கள். அவன் பெற்ற மேன்மையினாலே அவன் அகங்காரியார, அவன் மேன்மை பெற்றான். ஆனால் இவன் மேன்மை பெற்றவன் என்பதை அவன் மறந்து போனான். அவன் மேன்மையை அடைந்தது தன்னால் அல்ல, அவன் தேவனால் இந்த மேன்மைகள் எல்லாம் பெற்றான். அவனுடைய கோத்திரத்தில் தலைவனை ஏற்படுத்தின தேவன், அவனுடைய கோத்திரத்திலிருந்து ராஜாவை எழுப்பினது தேவன், அவனை ஆசிர்வதிக்க அந்த யாக்கோபினுடைய வலதுகையை தன் தலைமேல் வைப்பதற்காக தூண்டினது தேவன். இதையெல்லாம் அவன் மறந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆசிர்வதிக்கும் பொழுது, மற்றவர்களை விட நாம் விசேஷித்தவர்களாக ஆக்கப்படும் பொழுது, அது நம்முடைய பெருமைக்கு காரணமாய் தீராதபடிக்கு ஆண்டவரே நீர் தந்தீர், இது உம்முடைய ஈவு, நான் தகுதியற்றவன், அபாத்திரன், நன்றியுள்ளவராய் காலமெல்லாம் உமக்கு சேவை செய்கிற அடிமையாய் நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை பணிய செய்ய வேண்டும், குனிய செய்ய வேண்டும். கனியுள்ள மரங்கள், கனியுள்ள கிளைகள் எப்பொழுதுமே மேலே தூக்கி நிற்காது, அது கீழே படிந்து கீழே இருப்பதை தொங்குவதை பார்க்க முடியும். கனியுள்ளவர்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற எப்ராயிம் அவன் தேவனுக்கு விரோதமாய் பெருமையாய் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த பெருமையை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? நான் சொல்லுவேன், இது கொரோனா வைரஸை விட மோசமானது. உள்ளே புகுந்து விட்டால் அது அழித்துத்தான் ஆகும் என்பதுதான் அந்த நிலைமை. அந்த கொரோனா வைரஸ் அதிக ஆழத்திற்கு, அதாவது நம்முடைய நுரையீரலுடைய அடிப்பகுதிக்கு போய் சேர்ந்து விட்டால் அந்த மனிதன் சாவது உறுதி என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கொடிய நோய்தான் இந்த COVID-19. நமக்கு நன்றாக தெரியும். ஏன் கேன்சர் எப்படிப்பட்ட நோய்? அது மனிதனுடைய உடலை பற்றி கொண்டு தொற்றி கொண்டால் அந்த மனிதனை அழிப்பதற்கு அது எப்பொழுதுமே அது ஆற்றல் படைத்ததாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த நோயின் அணுக்கள் உள்ளே வந்து அவைகள் செயல்பட துவங்கி பல நாட்கள் கழித்துத்தான் அப்படி ஒன்று எனக்குள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிகிறது. சோ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறது, pride is also having the same nature. When it enters into our heart, we may not recognize it. We cannot even identify whether such a virus has entered into my spiritual life. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் கூட ஆவிக்குரிய காரியங்களில் பெருமை பேசுவார்கள். அதைத்தான் அந்த பரிசேயனும் செய்தார் என்று பார்க்கிறோம். 2 முறை நாங்கள் உபவசிக்கிறோம், பர்த்தலாவிலும் மற்ற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறோம், கூட்டங்களுக்கு நாங்கள் ஒழுங்காக போகிறோம். இவ்விதமாக தாங்கள் ஆண்டவருக்காக செய்கிற விஷயங்களை கூட தங்களுடைய பெருமையாக அவர்கள் நினைக்கிறார்கள். இது ஆவிக்குரிய பெருமையாகவும் மாறுகிறது. ஆகவே அநேக சமயங்களிலே பெருமை என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போகலாம். ஆகவே கவனியுங்கள், இந்த பெருமையை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு நான் 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன என்பதை தயவாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஒன்றாவதாக, இந்த பெருமை வந்துவிட்டால் அது, நான் அதை அந்த டி என்ற ஆங்கில எழுத்திலே சொல்வதனாலே 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஒன்று, deleting the past history from the memory. இந்த பெருமை நம்முடைய அகத்தில் வந்துவிட்டால் we will start deleting our past history. என்ன ஹிஸ்டரி? எப்ராயிமை பாருங்கள், அவர்கள் அந்த தாய் பிறந்தபின் தகப்பனாகிய அல்லது அந்த தாத்தாவாகிய யாக்கோபின் கைகளினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அமிதமாய் அந்த சரித்திரத்தை அவர்கள் நினைவு கூற வேண்டும். எங்களை தேவன் ஆசீர்வதித்தார், நாங்கள் மனாசேயை விட மேன்மையானவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தின் நடுவிலே தேவன் எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய அந்த தேவன், தகப்பனுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களை மேன்மையாக்கி வைத்திருக்கிறது என்று நினைத்திருக்க வேண்டும். அது சரித்திரத்தில் அவருடைய நினைவில் இருந்திருக்க வேண்டும். 2, தேவன் கிருபையினாலே தங்களுடைய கோத்திரத்தினின்று ஒரு தலைவனை தங்களுக்கு தந்தார். பெருமையாக அல்ல, பணிவோடு தேவனை நினைத்து அவரை ஆராதித்திருக்க வேண்டும். எங்களுக்கு ராஜாவை எங்கள் கோத்திரத்திலிருந்து எழுப்பி கொடுத்தார். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சரித்திர நிகழ்வுகள் அவர்களை இன்னும் ஆண்டவரிடத்திலே நன்றியுள்ளவர்களாய் மாற்றி இருக்க வேண்டும். அதே போல தேவன் அவர்களை ஆசீர்வதித்து எல்லாரை விட அவர்கள்
பெருத்த ஜாதியாய் மாறி இருக்கிறார்கள். தேவனுக்கு தானே நன்றி சொல்லி இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சரித்திரத்தில் எழுத பெற்றிருக்கிறதே. ஆனால் பெருமை வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த பெருமை நம்மை அநேக காரியங்களை மறக்க செய்யும். அது இப்படிதான் அதை சொல்ல வேண்டுமானால், forgetting the past and the giver of the blessing. கடந்த காலத்தை மறந்து தந்தவரை நாம் மறப்போம். ஆசீர்வாதங்கள் தந்தவரை மறக்க இந்த பெருமை எப்பொழுதுமே நம்மை தூண்டும். It will force you to forget the giver. பெருமை உள்ளே வந்தால் முதலாவது அடையாளம், ஏறி வந்த ஏணியை மறப்போம். அது பெரிய ஒரு தவறாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We will become ingratitude. நாம் அதை நினைவே கூற மாட்டோம். நம்மை நினைத்தவர்கள், நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவர்களை மறப்போம். காரணம் என்ன நினைக்கிறோம்? நாங்களாகத்தான் வந்தோம், என்ன உதவி செய்தார்கள், யார் என்ன எங்களுக்கு செய்தார்கள் என்று சொல்லி தங்களுடைய தாழ்விலே நினைத்தவர்களை மறக்கிறது இந்த பெருமை என்னும் பாவம். மறக்க செய்கிறது பெருமை என்னும் பாவம். ஆக முதலாவது, deleting the past history and the one who has blessed them, the name of the one who has blessed them, அதை delete பண்ணிடுவாங்க. அதாவது deliberate deleting, வேண்டுமென்றே மறப்பது, அது மிகப்பெரிய பாவமாய் அறிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் அதிகாரம் 6 அதை வாசிப்போம். ஓசியா 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். They have become proud, then they forgot. மேட்டிமை இதயம், தந்தவரை மறக்கிற இதயம். இது எப்போது மனதில் கொள்ளுங்கள். எல்லாரிடத்திலும் நன்றியறிதல் உள்ளவர்களாயிருங்கள். விசேஷமாக தேவனை மறந்துவிடக்கூடாது. தேவனை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தந்தவரை மறக்க கூடாது. இது மறக்க காரணம் நாம் பெருமைக்காரர்கள் ஆகி இருக்கிறோம் என்று. இரண்டாவதாக, பெருமையினுடைய இரண்டாவது அடையாளம் கண்டுபிடி எப்படி என்று கேட்டால், we will start depending on the self-sufficiency. 2, தேவனை மறந்து விடுவோம், தந்தவரை மறந்து விடுவோம். Then the pride will force you or encourage you to depend on the self-sufficiency which has been brought by the blessing of God. நீங்கள் தன்னிறைவு அடைந்திருக்கிறீர்கள், தன்னிறைவு அடைந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த பெருமை என்ன செய்யும் தெரியுமா? You depend on yourself, be self-confident, you are self-sufficient என்று சொல்லி தங்களை தாங்களே சார்ந்து கொள்ளுகிற ஒரு செல்ஃபிஷ் நேச்சர் இந்த பெருமைக்கு அடையாளமாய் பார்த்து கொள்ளலாம். மற்றவர்கள் யாரும் எனக்கு தேவையில்லை, எனக்கு யாரும் வேண்டாம், உங்க ஜெபமா, உங்களுடைய உதவியா, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். இதை சொல்லும் பொழுதே ஆண்டவரை சார்ந்து சொல்லவில்லை, தங்கள் பெருமையை சார்ந்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு மகா மனிதன். அவருடைய ஜெபத்தினால் எத்தனை காரியங்கள் சாதித்தவர். அவர் ஜெபித்தால் சாதிக்காத காரியம் உண்டா? அப்படிப்பட்ட மகா ஜெபமாந்தன் சொல்லுகிறார், எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்களே. எவ்வளவு தாழ்மையாய் கேட்கிறார். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, எனக்கு நீங்கள் வேண்டும், நீங்கள் எனக்கு வேண்டும். காரணம், we are not self-sufficient, we are interdependent, we are not independent people, we have to depend on others. For my health, for my happiness, I depend on you. Only you can bring happiness and joy in my life. தேவன் எப்படி அதை கொடுக்கிறார்? நம்முடைய கூட்டுறவின் மூலமாகத்தான் கொடுக்கிறார். ஆனால் பெருமைக்காரர்கள் செய்வார்கள், they will separate themselves and stand alone. கூட்டத்துல சேர மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, யாரோட ஒரு ஐக்கியத்தை காட்ட மாட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் போதும், நாங்கள் எல்லாம் நிறைவுடையவர்கள், ஈவன் இன் த ஸ்பிரிச்சுவல் மேட்டர் நாங்க ரொம்ப நிறைவுள்ளவர்கள் என்ற ஒரு அகந்தை அவர்களுக்குள் வரும். So they won't bother about people. அதன் விளைவாக they will start depending on their own self-sufficiency. Even that self-sufficiency has brought by the blessing of God, they forget it. இது பெருமையினுடைய இரண்டாவது அடையாளம். மூன்றாவது காரியம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவதாக, despising others and challenging everybody. பெருமை வந்துவிட்டால் அடுத்தது they will start despising. Despising என்று சொன்னால் அர்த்தம், பிறரை கேவலமாக
தரம் தாழ்ந்த நிலைமையிலே அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். மற்றவர்களை என்ன சொல்வது, அவர்களை தனக்கு சமமாய் நினைப்பது அல்ல, தங்களை விட அவர்களை கீழாக பாவித்து அவர்களை அசட்டை பண்ணார்கள், டிஸ்பைஸ் பண்ண ஆரம்பிப்பார்கள். இது பெருமையினுடைய மூன்றாவது எடுத்துக்காட்டு. அவர்கள் அது மட்டுமல்ல, they will start challenging others. எப்பொழுதுமே மற்றவர்களை அவர்கள் சவால் விடுப்பார்கள், குற்றம் சாட்டுவார்கள், எதிர்த்து பேசுவார்கள். யாரு வயதோ அல்லது வேறு எந்த விதமான இதை பார்க்க மாட்டார்கள். எவரையும் எதுவும் சொல்வதற்கான ஒரு அகந்தை. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகர் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் பெருமைக்காரர்கள் அல்ல, நாங்கள் வீரர்கள். நாங்கள் வீரர்கள். எலியாவை போல, யோவானை போல நாங்கள் வீரர்கள். ஆகவே யாரையும் முகம் பாராமல் நாங்கள் எங்கேயும் கேள்வி கேட்போம். நான் சொல்லுகிறேன், இது இந்த அகங்காரத்தினுடைய அறிகுறி, பிரியமானவர்கள். அகங்காரத்தின் அறிகுறி, பிரியமானவர்கள். ஆகவே ஏதோமியர்கள் எப்படி அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் சவால் விடுத்தார்கள். எவன் எங்களை விட தள்ளுவார்? they were challenging even God. இன்றைக்கு பெருமைக்காரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். ஆகவே எப்ராயிமே, நீ இப்பொழுது பேசுகிற வீராப்பான பேச்சு, எப்ராயிம் பேசுகிற பொழுது நடுக்கம் உண்டாயிற்று. சரிதான், நடுக்கம் உண்டாயிற்று. நீ மேன்மை பெற்றவனானதினாலே பிறர் உன்னை பார்க்க நடுங்குகிறார்கள். ஆனால் இந்த ஆணவம் அது ஒரு நாள் அழிக்கப்படும். உன்னுடைய வெறியின், அந்த அகங்காரத்தின் வெறியின் கிரீடம் காலால் மிதிக்கப்படும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இது மிக ஆபத்தான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் படித்த பாடம் எப்ராயிமினுடைய பெருமை. அந்த பெருமை அவனுக்கு எப்படி வந்தது? அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களினால். தெய்வம் தந்த ஆசீர்வாதங்களே அவனை பெருமையாக மாற்றுகிறது என்று சொன்னார். இது யாருடைய வேலை? பிசாசின் வேலை. பிசாசுதான் பெருமையை நமக்குள் நுழைக்கிறவன். அவன்தான் அந்த ஆதாமை பார்த்து என்ன செய்கிறான்? அவன் கடந்ததையெல்லாம் மறந்து விடு. என்ன சொல்லுகிறான்? அப்படி சொல்லி இருக்கிறாரா? இப்படி சொல்லி இருக்கிறாரா? just forget about it. அவர் என்ன படைச்சாரு? இதெல்லாம் நீ நினைக்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்ப பிரச்சனை என்ன? நீ நல்லா இருக்க தேவன் விரும்புவதில்லை. உன்னை மேன்மைப்படுத்த அவருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே you forget about the past, what all things God has done in your life, what all benefits you have received of God. Satan என்ன சொல்றா? Don't bother about it, just forget it, just forget the creator. அதுதான் அவன் சொன்ன முதல் காரியம். பிசாசு ஆதாமிடத்துல கொண்டு வந்தது முதல் அதுதான். forget about the past. இரண்டு, அவர் என்ன செய்தார்? don't depend on God, be independent. தேவனை சார்ந்து கொள்ளாதே, நீ உன் வேலையை பாரு, நான் சொல்றேன் நீ அதை செய்ய. why you worry? நீ உன்னையே சார்ந்து கொள், உன்னால் முடியும் என்று சொல்லுகிற அந்த பயங்கரமான பாவத்தை பிசாசு தூண்டுகிறார். இன்றைக்கு உலகத்திலே பிசாசு என்ன செய்கிறார்? இந்த வார்த்தை தான் சொல்லுகிறார், உன்னால் முடியும், உன்னால் முடியும். தேவனை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, தேவனை மறந்து விடு, உன்னால் முடியும், you are able, you are efficient என்று சொல்லி உலக மக்களை பிசாசு தூண்டி தேவனிடத்தினின்று அவர்களை இண்டிபெண்டன்ட் ஆக்கி விடுகிறான். அதைத்தான் இந்த பெருமை செய்கிற மிகப்பெரிய பாவம். மூன்றாவது, அவன் என்ன செய்தான்? அந்த ஆதாம் என்ன செய்தான்? ஆதாமுக்குள் பிசாசு கிரியை செய்த பொழுது அவன் ஆண்டவரையே அசட்டை பண்ண ஆரம்பித்தான். அவருடைய பெருமை ஆண்டவரை அசட்டை பண்ண ஆரம்பித்ததை பார்க்க முடியும். அதற்கு பின் அவன் புறப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இத்தகைய பெருமை எண்ணங்கள் வரும் பொழுது அதை முளையிலேயே நுள்ள வேண்டும். நாம் ஒருபோதும் ஆண்டவருடைய கோபாக்கினிக்கு ஆளாகாதபடிக்கு, ஒருவேளை நாம் செய்த அத்தனை பாவங்களையும் தேவன் மன்னித்திருக்கலாம், ஆனால் ஒரு சில சமயங்களிலே அறியாமல் நமக்குள் புகுந்து விடுகிற இந்த பெருமை, அதை தேவன் மிகப்பெரிய பாவமாய் பார்க்கிறார். தாவீது அதை உணர்ந்து கொண்டு சொன்னார், நான் மகா பெரிய பாவம் செய்தேன். அன்றைக்கு செய்த பாவம் பாவம் என்று சொன்னார், ஆனால் பெருமையின் பாவத்தை மகா பாவம் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தரி சமூகத்திலே நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்துவை போல நாம் மாறுவோம். அவர் சொல்லுகிறார், நான் தாழ்மையும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். ஐ மீக் அண்ட் லோலி. நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், அவர் எவ்வளவு மேன்மையானவர்.
எவ்வளவு உன்னதமானவர். ஆனால் அவர் தன்னை தாழ்த்துகிறவராய் மாறினார். அந்த தாழ்மை நாம் பின்பற்றுவோமா? பிசாசு இருக்கிற இடம் தாழ்வான இடம். அவன் மேலே போக துடித்தான், உயரும்படியாக விரும்பினான். அவன் பெருமையாயிருந்தான், தாழ்த்தப்பட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ உயரமான சிங்காசனத்தில் இருந்தவர் தன்னைத்தானே தாழ்த்தி மனித உருவத்தில், அடிமையின் ரூபத்தில் இறங்கி வந்து நமக்கு பணிவிடை செய்கிற சேவகனாய் மாறினார். அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம், அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்வோம். அவரிடத்திலே தாழ்மையையும் சாந்தத்தையும் கற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்து அவருக்கு சாட்சிகளாய் உலகத்தில் வாழ்வோம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.